கனவா? ரொம்ப பயந்துட்டேன். சரி, இதே மாதிரி நாளைக்கு நம்மகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறோம், மாஸ்க் காட்டுறோம். ஒருவேளை அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா, இப்போ ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருக்கா, அதுவும் கட்டாயி போச்சுன்னா அவ்வளோதான். ஐயோ, என்ன பண்ணுறது இல்லையே. ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு எல்லாம் முடிச்சு, வாழ்க்கையே போச்சு. எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையா? என்னடா உலகமே இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்க? மச்சான், நாளைக்கு என் ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ணான்னு நினச்சேன்டா. இதெல்லாம் அவன் ரிஜெக்ட் பண்ணான்னு வச்சுக்கோவேன், என்ன பண்ணுவேன் ஒன்றுமே புரியல மச்சான். அப்படியே மண்டை வெடிச்சிரும் போல இருக்கடா எனக்கு. சரிடா, அதுக்கு எதுக்கு நீ இப்போ இவ்வளோ பயந்துட்டு இருக்க? டேய், இப்போ என் ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருக்காடா, நான் போய் அவகிட்ட நான் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவளுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோவேன், அதுக்கப்புறம் அவ்வளோதான் மச்சான், என்கிட்ட பேசவே மாட்டாடா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடும்டா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? வெயிட், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. அதாவது இப்போது ஆள் வந்துட்டு உன்கிட்ட ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்கா அப்படிதான் நீ சொல்கிற. நான் வந்துட்டு இப்போ உன்கிட்ட ஒரு சில சயின்ஸ்லாம் சொல்கிறேன். அந்த சயின்ஸ் எல்லாமே உன் ஆள்கிட்ட நீ நோட்டீஸ் பண்ணியிருந்த அப்படின்னா நீ வந்து நாளைக்கு அவகிட்ட போய் லவ்வர் சொல்லு. சப்போஸ் இந்த சயின்ஸ் எதுவுமே உன் ஆள் வந்துட்டு உன்கிட்ட காட்டினது இல்லை அப்படின்னா, இப்போது அது கரெக்ட் டைம் இல்லை, கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் இந்த சயின்ஸ்லாம் நீ எப்போ நோட்டீஸ் பண்ணுறியோ அப்போ சொல்லு, சரியா? சரி சொல்லு, ஃபீல் பண்ணாத மச்சான், அதான் நான் வந்துட்டேன்ல. இந்த அபிநந்தனை நம்பினோர் கைவிடப்படா. நான் சொல்கிறதெல்லாம் நல்லா கவனி, சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, உன்னோட ஆள் வந்து உங்ககிட்ட அடிக்கடி உன்னை பற்றி ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டே இருப்பா. உன்னோட ட்ரெஸ் நல்லா இருக்குது, இன்னைக்கு பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு, உன் ஹேர் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்துட்டு அடிக்கடி உன்கிட்ட கொடுத்துட்டே இருப்பா. பிகாஸ் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் ட்ரைங் டு மேக் யூ ஃபீல் குட். இந்த ஃபீல் உனக்கு இருந்துச்சு அப்படின்னா, அவள் எப்போ வந்து உங்ககிட்ட பேசினாலுமே நீ வந்து அவளுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுப்ப. அந்த அட்டென்ஷன் தான் அவளுக்கு வேணும், புரியுதா? இது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான சைன். கேர்ள்ஸ் கிட்ட நல்லா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோ. அண்ட் இன்னொரு விஷயம், இதை வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. உன் ஆள் உங்ககிட்ட பேசும்போது எப்பயாச்சும் ஐ மிஸ் யூ, ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துருந்தா அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக அவளுக்கு உன் மேலே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் செகண்ட் சைன் என்ன அப்படின்னு பார்த்தா, உன்னோட ஆள் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ அவளோட ஃபேமிலி கிட்டேயோ உன்னை பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தா அப்படின்னா அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறியா? அதாவது இப்போ வந்துட்டு நீ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசும்போது, ஆமாம் அவள் சொல்லியிருக்கா, உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா அவளுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்மையில இருக்குது. இல்லாமலாம் வந்துட்டு தேவையில்லாமல் ஒரு பையனை பற்றி இந்த மாதிரி அவன் அப்படின்னு ஒரு பொண்ணு போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சில பொண்ணுங்க எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை தப்பாக நினச்சிக்காது. அவள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ சொல்கிறத வச்சு நீ புரிஞ்சுக்கலாம் இவன் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மளை பற்றி இவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கா அப்படின்னு. அந்த தேர்ட் சைன் உன் ஆளுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, அவள் உங்ககிட்ட பேசும்போது நேரில் பேசக்கூடாது இருக்கலாம், இல்லை காலில் பேசிகிட்டு இருக்க, இல்லை நீ சேட்டிங்கில் பேசிகிட்டு இருக்க அப்படின்னாலுமே அந்த பொண்ணு உன்னோட கான்வர்சேஷனை இன்னும் கொஞ்சம் லாங் டேர்முக்கு இழுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாள். இப்போ நீ பேசும்போது நீ பாய்னு சொன்னால் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாமே அப்படின்னு சொல்லுவாள். இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் அவள் உன்னை பற்றி நிறையா கேட்டுகிட்டே இருப்பாள், நீ வந்து நிறையா பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காக. உன்னோட பேக்ரவுண்ட் பற்றி, உன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் பற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்ககிட்ட அவள் கேட்டுகிட்டே இருப்பாள். எது கேட்குறா அப்படின்னு பார்த்தா, ஒருத்தவங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அந்த மாதிரி நீ அவளுக்கு பதில் சொல்லணும், அவள் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கணும், நீ அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசன் ஆகலாம். பிகாஸ் அவளுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, ஷீ இஸ் லைக் யூ மேன், அதனால தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். இந்த ஃபோர்த்து சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீ மேக்ஸ் லாட் ஆஃப் டைம் ஃபார் யூ. அவள் வந்துட்டு எவ்வளோ பிஸியான ஷெடியூலில் இருந்தாலும், ரொம்ப பிஸியான ஒர்க் இருந்தாலுமே உன் கூட பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த எல்லா ஒர்க்கையும் தூக்கி போட்டுட்டு கண்டிப்பாக உன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாள். உன் கூட இருக்கிற அந்த டைமை ரொம்ப யூஸ் பண்ணிக்குவா. நல்லா யோசிச்சுப்பாரு, நம்மளே போய் பேசினா கூட சில பேர் பேச மாட்டாங்க. அப்படி இருக்கிற இந்த காலத்தில் தன்னோட முக்கியமான வேலையெல்லாம் தூக்கி போட்டு உனக்காக உன்கிட்ட வந்துட்டு பேசணும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்னா காரணம் இல்லாமல் இல்லையே, உனக்கு பிடிச்சிருக்கு அவளுக்கு. அப்படி அவள் உன்கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசும்போது நீயும் அந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், சிரிச்சு அவகிட்ட பேசு, சரியா? நான் இதுக்கு ஹஸ்கி வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கேன். சரி, ஃபிஃப்த்து சைன் உன் ஆளுக்கு உன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத நீ எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா,
அவள் உன்கிட்ட வந்து பேசும்போதோ இல்லை உன் பக்கத்தில் வந்து நிற்கும் போதோ ரொம்ப நர்வஸாக இருப்பாள். அதாவது எப்படின்னா, உன் கூட ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாள். ஐ கான்டாக்டை அவாய்ட் பண்ணுவாள். பிகாஸ் உன் கண்ணை பார்க்கும்போது அது எப்படி சொல்கிறதுக்கு தெரியலையே, கேட்குறது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். அவள் உன் கண்ணை பார்த்து பேசும்போது வெட்கப்படுவாள். அவளுக்கு உன் கண்ணை பார்த்து பேசுறதுக்கு தைரியமே இருக்காது. அண்ட் ஆல்சோ நீ அவளை சடனாக பார்த்தாலோ அவகிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்கும்போது ரீசனே இல்லாமல் சிரிக்கிறா, இல்லை டக்குன்னு பேச மூடுறா, இல்லை வந்துட்டு சிரிச்சுட்டே தலையை சொரிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னா இது நான் உனக்கு சொல்லி தான் புரியணுமா? இந்த 6th சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீயும் உன் ஆளும் ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது, இல்லை ஒரு கிளாஸ் ரூமில், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கும்போது நிறைய பேர் இருக்கிற இடத்துலையுமே அவள் வந்து உன் பக்கத்தில் வந்து நிற்கிறதுக்கு ஆசைப்படுவா, உன் கையை வந்துட்டு தொடுறதுக்கு ட்ரை பண்ணுவா. இந்த சினிமாவில் கூட பார்த்துருக்கியா, ஹீரோயினோ இல்லை ஹீரோவோ அவங்களோட லவ்வர் கையை வந்துட்டு தொடுறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். அந்த ஒரு ஃபீல் அவளுக்கு வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சில்லி திங்ஸ் எல்லாத்தையுமே அவள் ட்ரை பண்ணுவாள். நல்லா யோசிச்சுப்பாரு, தெரியாமல் உன்னை வந்து அவள் இடிச்சிட்ட மாதிரியோ இல்லை தெரியாமல் உன்னோட கை மேலே அவள் கை பட்டுட்ட மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிப்பார். அப்படி நடக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு சிரிச்சுட்டே சாரி அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவளுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை, அவள் உன் மேலே ரொம்ப க்ரேஸாக இருக்கா அப்படின்றத நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த 7th சைன், நீயும் ஆளும் ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது இல்லை ஏதாவது ஒரு பிளேஸில் இருக்கும்போது அவள் வந்துட்டு உன்னை அடிக்கடி பார்க்குற மாதிரி நீ நோட்டீஸ் பண்ணியிருந்த அப்படின்னா ஷீஸ் லைக் யூ. அப்படி அவனை பார்க்குற மாதிரி நீ நோட்டீஸ் பண்ணும்போது அவள் கண்டிப்பாக சிரிச்சிருக்கணும். அப்படி சிரிச்சிருந்தா அப்படின்னா why are you waiting man, go and tell her. மச்சான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் அந்த சொல்கிற சயின்ஸ் எல்லாமே உன் ஆள் உன்கிட்ட காட்டியிருக்கா அப்படின்ற போது சும்மா அந்த சயின்ஸ் எல்லாமே காட்டுறது கிடையாது. அவளுக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்த சயின்ஸ் எல்லாமே அவள் வந்துட்டு அவளுக்கே தெரியாமல் காட்டுறா. கான்ஷியஸாவோ சப்கான்ஷியஸாவோ அவள் வந்துட்டு உன்னை பார்த்து சிரிக்கிறா, உன்னை பார்த்து வெட்கப்படுறா. இது எல்லாமே அவளுக்கு தெரியாமலே நடக்கிறது, சரியா? இப்போது நீ எப்படி அவளை சைட் அடிக்கும்போது நீ அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரியும் உன்னை சுற்றி பட்டர்ஃப்ளைஸ்லாம் வர்ற மாதிரியும் நீ அப்படியே ஒரு கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணுறியோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் ஃபீல் பண்ணுவாள். அவளும் காற்றுல பறக்கிற மாதிரி கனவு உலகத்தில் தான் இருந்துட்டு இருப்பாள். அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. அந்த 8th சைன் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, நீ வந்துட்டு அவகிட்ட பேசும்போது ஏதாவது ஒரு விஷயம் நீ வந்து சொல்லியிருந்துருக்கலாம். இந்த மாதிரி என் ஃபேமிலியில் நடந்துச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த டேட்டில் இங்கே வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லியிருக்கிறத ரொம்ப நாள் கழித்து நீ அதை பற்றி பேசும்போது ஆமாம் அன்னைக்கு நீ இப்படி சொன்னேலாம், இந்த மாதிரி நடந்தது நீ சொன்னேலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட அவன் ஞாபகம் வச்சுருந்தா அப்படின்னா காரணம் இல்லாமல் இருக்காது. அவளுக்கு உண்மையில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனாலையும் இன்னும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனாலையும் தான் நீ சொல்கிற விஷயம் எல்லாத்தையுமே இப்போ வரைக்கும் அவள் ஞாபகம் வச்சுருக்கான். சில பேர் லவ்வரோட டேட் ஆஃப் பர்த்தே மறந்து போகிற இந்த காலத்தில் நீ எப்போவோ ஒரு நாள் என்றைக்கோ ஒரு டேட்டில் சொன்ன விஷயத்த இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அந்த 9th சைன், உன்னோட ஆள் உன்கிட்ட எப்போவாவது இல்லை அடிக்கடி கூட அவள் வந்து சிங்கிள் அப்படின்ற ஒரு விஷயத்த உன்கிட்ட தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு நீயும் அவளும் பேசிகிட்டு இருக்கும்போது அவள் வந்துட்டு உன்கிட்ட சொல்லுவாள், இந்த மாதிரி ஒரு பையனை காட்டணும், ஃப்யூச்சரில் இப்படி இருக்கிற ஹஸ்பண்ட் தான் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவளோட ஃப்யூச்சர் பிளான்ஸை உன்கிட்ட ஷேர் பண்ணுறான். கேர்ள்ஸ் கேங்குள்ள அவங்க வந்துட்டு அவன் தாண்டி எனக்கு, அவனை தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறது வேற, ஒரு பையன்கிட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு தனியாக சொல்கிறது வேற. மேபி இதை பற்றி அவள் உங்ககிட்ட பேசும்போது உன்னோட கேரக்டர் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டும் உன்ன மாதிரியே இருக்கணும், உன்ன மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கிறவன் தான் என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்படின்னா நீ வெயிட் பண்ணவே வேணாம். இப்போவே நீ அவர்கிட்ட லவ்வை சொல்லி கல்யாணம் பண்ணி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்ல வந்து தப்பாக எதை யோசிக்காது. அந்த 10th சைன் உன் ஆளுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீ எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே உன்கிட்ட ஷேர் பண்ணுவாள். சீக்ரெட்ஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறது, இப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட அவள் சொல்லாத விஷயம், அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கூட அவள் சொல்லாத விஷயம் எல்லாத்தையுமே உன்கிட்ட ஷேர் பண்ணுறா அப்படின்னா கண்டிப்பாக அவளுக்கு ஒன்றா பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஷீ ஃபீல்ஸ் கம்ஃபர்டபுள் அரவுண்ட் யூ. அது மட்டும் இல்லாமல் அவளை பற்றி அவள் உன்கிட்ட தெரியப்படுத்துகிறா. அண்ட் ஆல்சோ அவளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அவள் நம்மக்கிட்ட தான் வந்து சொல்லுவா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உனக்கு க்ரியேட் பண்ணுறா. இந்த மாதிரி கிரேசி திங்ஸ் எல்லாமே அவள் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா அவள் உன்கிட்ட சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறா. என்னடா புரிஞ்சுச்சா? புரிஞ்சு மச்சான். நீ சொன்ன இந்த எல்லா சைனுமே அவள் என்கிட்ட காட்டலைனாலும் நீ சொன்ன ஒரு முக்கால்வாசி ஒரு 6-7 சைன் வந்து அவள் என்கிட்ட காட்டியிருக்கா. அப்போது லவ் இருக்குமா மச்சான்? மூதேவி, லவ் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டு. சில பொண்ணுங்க தான் ஃப்ரெண்டாக நினைக்கிற பையன்கிட்ட கூட இந்த மாதிரி சைன்ஸ் எல்லாத்தையுமே காட்டுவாங்க. அதுக்காக அதை நீ லவ்ன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவகிட்ட போய் சொல்லி தொலைஞ்சிடாது, சரியா?
எது லவ் எது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா யோசிச்சு முடிவெடு. அதுக்கப்புறமா அவகிட்ட போய் சொல்லு. சரிடா, என் மேலே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தானே? கண்டிப்பாக இருக்கும், பயப்படாத. இப்போ தான் மச்சான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் இவனுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். எல்லாத்தையுமே கரெக்டாக அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட ஆள்கிட்ட உங்களோட லவ்வை சொல்லுங்கள்.